வாழ்க வளமுடன். ஈகோன்னா என்ன? நான் என்னும் அகங்காரம். அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பார்ப்போமா? வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக ஈகோ பார்க்குறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த ஈகோ பயங்கரமாக இருக்குது. அந்த ஈகோனால் நிறைய குடும்பங்களில் நிறைய சண்டை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அன்பாக, பாசமாக, ஆதரவாக தான் இருப்பாங்க. பட் ஒரு தடவை 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அப்போது ஒரு கம்பெனிலேருந்து அவனை ஒரு டூருக்கு அனுப்புகிறாங்க. மார்னிங் 5 o'clock அவன் எழுந்திருக்கணும். ஆனால் அவன் சில சமயம் எழுந்திருக்க மாட்டான், அசந்து தூங்கிடுவான். அதனால் ஐயோ எழுந்திருக்காட்டி பிரச்சனையாக போகுமென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாளில் என்னை 5 மணிக்கு எழுப்பவும் அப்படின்னு சொல்லி எழுதி ஒய்ஃபோட தலைவாணிக்கு கீழே வச்சுட்டு அவன் தூங்கிட்டான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மணி 7. பயங்கர கோவம் வந்துருச்சு அவனுக்கு. உடனே ஒய்ஃப் கிட்ட போகிறான். என்ன நீ இப்படி எழுப்பலையே வைக்கலையே ஆச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு செம்ம சண்டை 2 பேருக்கும். அப்புறம் பார்த்தா ஒய்ஃப் சொல்கிறா, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் தலைவாணிக்கு கீழே பாருங்கள், எடுங்க தலைவாணியை. எடுத்து பார்த்தா மணி 5 ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும்னு எழுதி அவள் வச்சுருக்கான். எப்படி பாருங்கள், இவனுக்கு அவள் கூட பேச பிடிக்கல, இவன் எழுதி வச்சுருக்கான். அவளுக்கு இவன் கூட பேச பிடிக்கல, அவளும் எழுதி வச்சுட்டான். இந்த 2 இடத்துல என்ன வந்திருக்கு? ஒரு ஈகோ கிளாஷ். அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு ஈகோ கிளாஷ். இந்த ஈகோ கிளாஷ் எதுக்கு? அவன் தன்னோட ஈகோவை விட்டுட்டு அம்மா என்னை எழுப்புன்னு சொன்னால் அவள் எழுப்பியிருக்க போகிறான். இல்லை அவள் தன்னோட ஈகோவை விட்டுட்டு ஐயா 5 மணி ஆச்சு கொஞ்சம் எந்திரிங்கன்னு சொன்னால் அவள் எழுந்திரிச்சிருக்க போகிறான். இந்த ஈகோ கிளாஷால் என்னாச்சு? கம்பெனியில் செல்ல வேண்டிய டூர் கேன்சல் ஆகி போச்சு. அந்த ஹெட்டு கூப்பிட்டு இவனை திட்டியிருக்காரு. 10,000 ரூபா சம்பளத்தில் போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நிறைய குடும்பங்களில் நடக்குது. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்களேன். ஹஸ்பண்ட் ஒன்றும் இல்லை, நிறைய இடத்துலலாம் இப்போ ஆடி மாதம் அப்படி இப்படின்னு எப்போ பார்த்தாலும் ரிடக்ஷன் போட்டுட்ருக்கான். அவளுக்கு பிடிச்ச ஒரு டாப்ஸ் வாங்கி கொடுக்கலாம். என்ன சொல்லலாம், அம்மா நேற்று 2 பேரும் நம்ம சண்டை போட்டுட்டோம், இன்றைக்கி என்னமோ இந்த ரிடக்ஷன் பார்த்தா அந்த கடையில் வரியா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா, முடிஞ்சுது, சண்டை சால்வ் ஆகிற போகுது. இதே அந்த ஒய்ஃப் அதை விட ஈஸி. அவனுக்கு ஒரு பூரிக்கிழங்கு பிடிச்சா செஞ்சு கொடுத்துட்டு ஐயா நேற்று என்னமோ கசகசன்னு சண்டை ஆகி போச்சு, உங்களுக்கு பூரிக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா மச்சான் தலைப்படம் ஒன்று போட்டிருக்கான் மச்சான், வா மச்சான் போய் பார்த்துட்டு வரலாம், நேற்று நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், என்ன இருந்தாலும் நீ தாண்டா எனக்கு ஃப்ரெண்டு, நான் தாண்டா உனக்கு ஃப்ரெண்டு, ஏன்டா வாடா, பிரச்சனை தீர்ந்து போச்சு. பட் இந்த ஈகோனால் இவன் என்ன பேசுகிறது, நான் என்ன பேசுகிறது, அவன் என்கிட்ட பேசட்டும், ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசட்டும், இப்படின்னு நீங்கள் ஈகோவை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் சில இடங்களில் ஹஸ்பண்ட் ஈகோ விட்டு கொடுங்க, சில இடங்களில் மனைவி ஈகோவை விட்டு கொடுங்க, சில இடங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை விட்டு கொடுங்க. அதே மாதிரி டாட்டர்ஸ், சன் எல்லாருமே ஒரு இடத்துல ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை மிகவும் சுகமாக இருக்கும். அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.